ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களுமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தான் வாரச்சந்தை. எப்போதுமே காலையிலே போயிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா போகிறதுக்கு டைம் கிடைக்கல. சந்தைக்கு போகிறதுக்கு பணம் காலையில் ஒரு 8 மணிக்கே அவங்க போட்டு விட்டாங்கன்னா நான் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் போய் வாங்கிட்டு கடைக்கு காலையில் ஒரு 10 மணிக்காச்சும் நான் போயிருப்பேன். மதியானம் வரைக்குமே காய் வாங்குறதுக்கான பணம் அவங்க போடவே இல்லை. ஒன்று சந்தைக்கு போனால் லன்ச் டைமில் போகணும், அப்படி இல்லாட்டினா ஈவினிங் டைம் போகணும். ஈவினிங் டைம்லாம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறமா மதியானம் 12:30க்கு தான் அந்த காய் வாங்குறதுக்கு பணம் போட போனாங்க. 200 போட்டால் போதும்ல, அதிலே வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னாங்க. எப்படி 200 பத்தும்? நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்க்கு அந்த 200 போயிடும். அதை வச்சு நான் எப்படி காய் வாங்குறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் தான் 2-3 காய் இருந்துச்சுல்ல, அதனால் இல்லாத காயை மட்டும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2-3 காயெல்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜில் கேரட்டும் பீட்ரூட்டும் மட்டும்தான் இருந்ததா. அது நான் நாளைக்கு சமையல் பண்ணி முடிச்சுட்டே அப்படின்னா அந்த காய் தீந்துடும். எப்படி பார்த்தாலுமே 300 அல்லது 400-450 ரூபாயாச்சும் வேணும் காய் வாங்குறதுக்கு. நீங்கள் ஒரு 400 போட்டு விடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னதையே காதில் வாங்காமல் பொருட்படுத்தாமல் நான் 300 தான் தருவேன், நீ அதுக்குள்ளேயே நீ வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, வழக்கம் போல் பத்தாத பணத்தை தான் கொடுப்பாங்க. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா 200 அல்லது 150 போட்டு தான் அந்த காய்கறி எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க வில்லேஜில் பிறந்து வளர்ந்தனாலேயே பார்த்திங்கன்னா யார் மேலேயுமே நம்பிக்கைங்கிறது வரவே வராது. நடை உடை பாவனை செய்கை எல்லாமே பார்த்திங்கன்னாவே A to Z வரைக்கும் அவங்கள நான் எவ்வளவோ மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 18 வருஷமாக அவங்களோட குணத்தை நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்றணும்னு நான் ரொம்பவே முயற்சி பண்ணுறேன். அது சுத்தமாக நடக்கவே இல்லை. யாரையுமே மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அவங்களாம் மாறினாதே உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். கொஞ்சம் சில பேர் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு மாறுறவங்க 100க்கு ஒரு 5% பேர் தான் இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா மாறவே மாட்டாங்க. அவங்களாம் மாறினா தான் உண்டு. யாருமே சொல்லி மாறின சரித்திரம் கிடையாது. 100க்கு 5% பேர் வேணால் மாறியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் நானும் கண்டுக்கலை, இவங்களை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட்டையுமே அவங்க பிறந்து வளர்ந்த போது நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் யாராக இருந்தாலுமே. அவங்க 5 வருஷம் கழித்து என்னோடய ஹஸ்பண்ட் பிறந்தனால என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லது கெட்டது எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாமல் சொல்லி கொடுக்காம அவங்காட்டில் வளர்த்து வந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது என்னன்னே ஒன்றுமே தெரியாது. நான் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தெடுத்து சொல்லி அதை புரிய வைக்கிறவங்களாட்டையும் எனக்கு பாதி எனர்ஜியே போயிருச்சு. ஆனால் என்னோடய பசங்க அப்படி கிடையாது. என்கிட்ட இருந்து வளர்ந்தனால ஸ்டார்டிங்லேருந்தே நான் எதுவுமே சொல்லாமலே அவங்களே எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே புரியும். சில சமயம் நானே ஏதாவது ஒரு செயலை தப்பாக பண்ணிட்டே அப்படின்னா அவங்க எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய பசங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் A to Z வரைக்கும் மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கார் இப்போ இங்கேயே செட்டில் ஆகிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா வெளியில் தங்கி தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னமோ தெரியலை, எங்களோடைய குடும்பமாகவே இருந்து வேலை பார்த்து லோக்கல்லே வேலை பார்த்து குடும்பமாகவே இருந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு தான் இவரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி கொண்டுக்கிட்டு வரணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது லைஃபுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இவங்களை திருத்தி கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்காக நம்மளுமே முருகர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் A to Z வரைக்கும் எல்லாமே முருகர்கிட்ட தாங்க நான் சொல்லுவேன். அவரே எனக்கு நடத்தி கொடுத்துருவார். நம்ம ரொம்ப போராட முடியலை அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறத விட வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தான். அதனால் இனிமேல் நாங்களாம் 3 பேர் இருக்கனால அந்த 300 நம்மளுக்கு போதும். இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கனால 4 பேருங்கும் போது அந்த 300 அமௌண்ட் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான், அசைவம் சாப்பிட மாட்டோம், ஃபுல்லாகவே சைவம் மட்டும்தான். அப்போ அந்த காய்கறி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். 2வது நான் வீட்லேயும் கிடையாது,
நான் வந்து ஒர்க்கும் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கனால காய்கறி கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி பசங்களுக்குமே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் பசங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுத்து அவங்கள வந்து நல்லபடியாக வளர்க்கணும். அப்புறம் ஊரில் இருந்து மாமியார் வந்தாங்க. எல்லா காய்கறியுமே நான் எடுத்து வச்சுட்டு இந்த விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.